இப்போவாது அவருக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களை குறித்து நாங்க எவ்வளவு அது பேசுறதே நம்மளுக்கு ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறேன். அவர்களோட அம்மையார் அவர்கள் பேரையும் அவங்க போட்டு நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சாங்க. அப்ப அதையும் அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அம்மையார் மறைவுக்கு பிறகு அவங்களுக்கே துரோகம் செய்யற ஒட்டுமொத்த கூட்டமாகத்தான் அந்த கூடாரம் திகழ்கிறது. அதில் இவர் ஒரு பிரதான உதாரணமாக இருக்கிறவர் தான் தெரிகிறது. அதற்கு சரியான ஒரு பதிலடியை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை திராவிட நாயகன் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்களை பார்த்து வைத்தறிச்சல், பொறாமை. அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு ஒன்னுத்தையும் கிடைக்காம இருந்ததை தாண்டி இப்ப செய்யறவங்களையும் ஏதாவது குறை சொல்லி ஏதாவது நிறுத்துறதுக்கு பார்க்கறது மிக கேவலமான ஒரு செயல். அதற்கு சரியான அந்த பதிலடி உச்சநீதிமன்றம் சரியான நியாயத்தை வழங்கியிருக்கிறது. இதற்கு நமது வழக்கறிஞர்களுக்கு, குறிப்பாக அருமை ஐயா திரு MP திரு வின்சனுக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.